விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கத்தில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, மத்திய அமைச்சர் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி அவர்கள் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தான் இங்கு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. காங்கிரஸ், திமுக போன்ற பல்வேறு கட்சிகள் இதற்கு அதாவது பல்வேறு யூகங்களை ஏற்படுத்தியுள்ளன. எதற்காக இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் என்பது போன்று காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், EVKஸாக இருக்கட்டும், திமுக தலைவர் கருணாநிதி போன்றவர்களும் இது அதிமுக பாரதிய ஜனதாவிற்கு இடையே ஒரு மறைமுக உறவு இருக்கிறது, இதைத்தான் நாங்கள் முன்கூட்டியே சொல்லி வந்தோம் என்பது போன்ற விமர்சனங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றன. இதை நாம் எவ்வாறு பார்ப்பது? திமுக அதிமுக அல்லாத, அதாவது கழகங்கள் அல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு நிலையை உருவாக்குவதே எங்கள் லட்சியம் என்பது பாரதிய ஜனதா ஒருபுறம் கூறிக்கொண்டிருக்க, மற்றொரு புறம் அதிமுகவினுடைய தலைவரை, பொதுச் செயலாளரை அவர்கள் எதற்காக சந்திக்க வேண்டும்? அவர்கள் முதலமைச்சரை கூட சந்திக்கவில்லை, முன்னாள் முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார்கள். இது எதனை காட்டுகிறது என்கின்ற கேள்விகளும் எழுகிறது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா அமைத்திருக்க கூட்டணி என்னானது? ஏற்கனவே மதிமுக வெளியே சென்ற நிலையில் பாமக இன்னும் உறுதியாக இருக்கிறதா என்பது குறித்து இன்னும் பாமக தரப்பில் இருந்து முடிவுகள் வெளிவராத நிலையில் தேமுதிகவை அமித்ஷா அவர்கள் சந்திக்க மறுத்திருக்கிறார் என்கிற செய்தி வெளிவந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் நாம் இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும்? இதை பாஜக அதிமுக கூட்டணி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதை நாம் பாரதிய ஜனதா சொல்லி வந்தது என்ன? அதிமுக பாரதிய ஜனதாவுடன் மதவாத சக்தியுடன் கூட்டணி வைக்குமா போன்ற பல்வேறு தளங்களில் தான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக அதிமுக ஆதரவாளர் கிஷோர் கேசாமி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் இளம்பருதி அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கில் இருக்கிறார்கள். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களும் இந்த விஷயம் குறித்து அவரது நிலைப்பாட்டை எடுத்துரைக்க உள்ளார். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கிறது. சார், உங்களிடமிருந்தே ஆரம்பிப்போம். வழக்கம் போல பிஜேபி தான் அப்பயும் விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணி வைக்க. இப்ப இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்ப அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, திமுக அதிமுக ரெண்டு ஊழல் வழக்குல இருக்கு, இந்த வெற்றிடத்தை பாரதிய ஜனதா நிரப்புங்கிறது தான் உங்களுடைய பிரதானமான ஒரு முழக்கமாவே இருக்கு. எல்லா பரப்புரையிலும் அதை சொல்லிட்டே இருக்கீங்க. இனி திராவிடங்கிறது கிடையாது, திமுக அதிமுக முடிஞ்சு போச்சு, இனி அந்த இடத்த தேசிய கட்சி நிரப்ப போகுது, பாரதிய ஜனதா நிரப்ப போகுதுன்னு சொல்றீங்க. ரெண்டு கட்சியும் ஊழல் வழக்குல சிக்கியிருக்கு, அது இவங்க தண்டனை பெற்று இருக்கிறாங்க போன்ற பல்வேறு விஷயங்கள் இதெல்லாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த சூழ்நிலையில எந்த அடிப்படையில் அவங்கள நீங்க பாத்தீங்க? இப்ப அவங்க முதலமைச்சராக கூட இல்ல, ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஒரு விஷயம், அகில இந்திய அண்ணா திமுக முதலமைச்சராக பன்னீர்செல்வம் இருக்கலாம், ஆனா அதற்கும் மேல இன்னைக்கு பவர்ஃபுல்லான லீடர் அவங்க தான். ஒரு அகில இந்திய கட்சியினுடைய, அதாவது நிதி அமைச்சராக இருக்கட்டும், இப்போ எங்களுடைய இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்கள் ஒரு மாநிலத்துக்கு போகும்போது யாரை வேணா சந்திக்கலாம், இவரை தான் சந்திக்கணும், இவரை தான் சந்திக்க கூடாதுன்னு எதுவும் ஒரு சட்ட வரைமுறை கிடையாது. அது ஒன்று. இதே ஏதோ ஒரு நாளைக்கு அடுத்த ஒரு காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ எப்படி இல்ல சேஃப்டியா இல்ல, சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். சந்திக்க கூடாது என்பது தமிழக அரசியல்ல மட்டும்தான். அப்பா புள்ள கூட சந்திக்க கூட முடியாம ஒரு சூழ்நிலை தமிழக அரசியல்ல இருக்கு. அந்த மாதிரியான ஒரு அரசியல் இங்க நடந்து கொண்டிருக்கு. அதே அரசியல் தமிழ்நாட்டுக்கு நிறைய பிரே இருக்கு. நீங்க சிஎம் பன்னீர்செல்வத்தை சந்திச்சிருக்கலாமே, நீங்க அப்படி சந்திச்சிருந்தா யாரும் இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணிருக்க மாட்டாங்க. இல்ல, அவர் நிறைய கோரிக்கை இருக்கு, தமிழ்நாட்டுக்கு நிறைய கோரிக்கை. அவர் நிறைய கடிதம் எழுதிட்டே இருக்காரு, தினமும் அவரு பன்னீர்செல்வத்தால கடிதம் எழுதிட்டே இருக்காரு. அந்த கோரிக்கைகளை அவர் கடிதம் மூலமா தெரிவிச்சுட்டே இருக்காரு. இது எங்களுக்கு சில விஷயங்கள் அவங்க கிட்ட நிதி அமைச்சர் மூலமா ஏதோ பேசுறாங்க. இன்னைக்கு எங்களுடைய தம்பிதுரை அவர்கள் துணை சபாநாயகராகவே இருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா கூட்டணி என்பது இல்ல, பாராளுமன்றத்திலே எதிர்கட்சியா அதாவது கொடுக்க வேண்டிய ஒரு தகுதியை நாங்க அவங்க கொடுத்திருக்கோம் அதிமுகவுக்கு. இதே நீங்க கூட்டணின்னு நீங்க சொல்ல வேண்டாம், கூட்டணி இல்லாமயே நாங்க பண்ணிருக்கோம். யார் வேணாலும் வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம். காங்கிரஸ் வரக்கூடாது அப்படிங்கறதுக்கு எடுத்த முடியாது. காங்கிரஸ் வரக்கூடாது இல்ல, திமுக ஏன் அதிமுக வந்தா என்ன தவறு இருக்கு? காங்கிரஸ் எதிர்கட்சி கிடையாது, வரக்கூடாதுன்னு யாரும் சொல்ல. உங்களுடைய நிலைப்பாடு அந்த இடத்துல எப்படி இருந்தது? காங்கிரஸ் பாராளுமன்றத்திலே நாங்க ராஜ்யசபாவிலே எங்களுடைய சில விஷயங்களை நாங்க நிறைவேற்றுவதற்கு அனைத்து கட்சியுடமே நாங்கள் நட்பு முறையிலே இன்றைய தினம் மம்தா பானர்ஜி அவர்கள் ஆதரிக்கிறார். எங்களுக்கு அரசியல் ரீதியாக மேற்கு வங்கத்திலே எங்களுக்கும் மம்தா பானர்ஜிக்கும் கடுமையான போட்டி இருக்கிறது. ஆனாலும் மம்தா பானர்ஜி ராஜ்யசபாவிலே எங்களுடைய நிறைய வரைவு திட்டங்களையும் ஆதரவு தெரிவிக்கிறார். அதே மாதிரி அகில இந்திய அதிமுக ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக கூட நீங்க நிதியமைச்சர் சந்தித்திருக்கலாம் இல்லைங்களா? சந்திக்க கூடாது என்பது ஏதோ பெரிய குற்றம் மாதிரி கருணாநிதி அவர்கள் ஒரு அறிக்கை, ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை, EVK இளங்கோவன் அவர்கள் அறிக்கை, இது நடைமுறைக்கு உதவாது. ஏன் நாங்க இன்னொரு விஷயம் கேட்கிறோம், 2Gல கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு ஜனாதிபதியாக இருந்த பிரணாப் முகர்ஜி கருணாநிதியை சந்தித்தார். அது எப்படி? இந்த கட்டசி நீங்க பாத்தீங்கன்னா அதுவும் தவறு தானே.
தயாளு அம்மாளை சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கும் போதே காங்கிரஸ் வந்து கீழே மாடியில விசாரிக்கும் போதே கீழே வந்து கூட்டணி பேசலீங்களா திமுக தலைவருடைய வீட்டுல? சிபிஐ விசாரித்துக் கொண்டிருக்கிறது தயாளு அம்மாளை. அப்போ வந்து கீழே நாராயணசாமி சிதம்பரம் வந்து கூட்டணி பேசிட்டு இருந்தாங்களே. இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு குற்றம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு குற்றவாளி. குற்றம் என்பது கோர்ட்ல இருக்கு, கோர்ட்ல தீர்ப்பு வரணும், அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். நாங்க போய் கோர்ட்ல தலையிட்டு இந்த குற்றத்தை நீங்க எல்லாம் இவங்க செய்யல, இவங்களை விடுதலை பண்ணுங்கன்னு இதுவரைலாம் யாருக்காகவும் நாங்கள் பரிந்துரைத்ததில்லை, யாருக்காகவும் நாங்க பேசுறது கிடையாது. ஆனா இது புதுசா ஜெயலலிதா அவர்கள் குற்றம் செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு வந்து நீங்க எப்படி பேசுவீங்க? 100 கோடி ரூபாய் அவங்களுக்கு தண்டனைக்கு, ஒரு 4 வருடம் தண்டனை, 100 கோடி ரூபாய் அபராதம் வைத்திருக்கா, அவரை போய் பார்க்க கூடாது. அப்போ 2G வழக்கிலே கனிமொழி அவர்கள் கைது செய்யப்பட்டாரு. அப்போ ஜனாதிபதியா இருந்த பிரணாப் முகர்ஜி சந்தித்தாரு. அது எப்படி, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? இது ரெண்டையும் நீங்க ஒரே மாதிரி தான் பாக்குறீங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி இல்லங்க. அது சரி என்றால் இதுவும் சரிதான், அது தவறு என்றால் இது தவறு. ஜனாதிபதி வந்து எந்த ஒரு அரசியல் கட்சியின் பிரதிநிதி, அவர் ஒரு அரசியல் கட்சியில இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தா. இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்தவர்கள் ஒரு சிலரை தவிர மீதி எல்லாருமே ஏதோ ஒரு அரசியல் கட்சியில இருந்து வந்தவங்க தான். ஒரு சிலரை தவிர அப்துல் கலாம் சொல்லலாம், அரசியல் சார்பு இல்லாதவர். இப்படி ஒரு சிலரை தவிர்த்து சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் சொல்லலாம். இப்படி நீங்க ஒரு 2-3 பேர் தான் சொல்ல முடியும் ஜனாதிபதியாக. மீதி எல்லாருமே ஏதோ பிரணாப் முகர்ஜி அப்படி பார்த்தா தயாளு அம்மாளை சிபிஐ விசாரிச்சுட்டு இருக்காங்க, கீழே வந்து காங்கிரஸ் கூட்டணி பேசிட்டு இருந்தாங்களே. அதுவும் விமர்சனத்துக்குரிய. நீங்க ஏதோ பிரஷர் பாரதிய ஜனதா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, ராஜ்யசபாவில எங்களுடைய சில விஷயங்கள் நிறைவேறி ஆக வேண்டும். அதற்காக நாங்க எல்லா கட்சிகிட்டையும் பேசிட்டு இருக்கோம். மம்தா பானர்ஜி கிட்ட சென்ற வாரம் வந்து எங்களுடைய இவர் போய் ரவிசங்கர் பிரசாத் பேசியிருக்காரு, அங்க வந்து வெங்கையா நாயுடு அவர்கள் பேசியிருக்காரு. அதனால இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றமாக நீங்க பார்க்க வேண்டியதில்லை. இதுல நீங்க வந்து குற்றமா பாக்குறத விட நம்ம எல்லாமே ஒரு கூட்டணியா இருக்கும், அலைன்ஸ்க்கான விஷயமா இருக்குமோ. ஏன்னா திருமண விழால இருந்து, வரவேற்பு விழால இருந்து, இந்த மாதிரியான மரியாதை நிமித்தமான சந்திப்புகள் இருந்துதானே கூட்டணிகள் எல்லாம். டாக்டர் ஐயா அவர் திருமண பத்திரிகை கொடுக்கும்போது என்ன சொன்னாருங்க, திருமணத்துக்கு வந்து கலைஞர் அவர்கள் வரும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, திருமணம் முடிஞ்சு போன பிறகு நாங்க திமுக கூட எந்த காலத்திலயும் போக மாட்டோம்னு சொல்லிட்டாருங்களே. இது சாதாரணமா நீங்க வட இந்தியால வந்து எல்லா தலைவர்களுமே ஒருத்தரை ஒருத்தர் சந்திப்பது என்பது நடைமுறையில சாதாரணமான விஷயம். தமிழகத்தில் மட்டும்தான் இதை வந்து மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு பார்வையில எல்லாருமே பாக்குறாங்க. தமிழகத்திலே மட்டும்தான் அரசியல் என்பது எதிரிகளாக பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை அரசியல்ல இருக்கு. அரசியல்ல வந்து உங்களுடைய கொள்கைகளுக்கு மட்டும்தான் நீங்க சண்டை போன தவிர்த்து வெளியில வரும்போது கை கொள்கை கொள்ள வேண்டும் என்ற தன்மையை இங்க மாறி போச்சு தமிழகத்துல. அது காங்கிரஸ் காமராஜர் காலத்துல இருந்தது, அதற்கு பிறகு அப்படியே மாறி போச்சு. இன்றைய தினம் அது வந்து மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, தன்னுடைய மகள் திருமணத்துக்கு கூட ஒரு இருக்க முடியாத சூழ்நிலையில அவர் விரட்டப்படுகின்ற சூழ்நிலையெல்லாம் தமிழக அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. நிச்சயமா நான் டாக்டர் உங்கள்கிட்ட இதை வைக்கிறேன். இப்ப வந்து நாங்க வந்து ஏதோ சில கோரிக்கைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்காக தானே பார்த்தோம். இதையெல்லாம் நாங்க வந்து வச்சுட்டா உடனே கூட்டணிங்கிற இது கிடையாது, இதெல்லாம் தமிழ்நாட்டு ஃபார்முலா கிடையாது. பிஜேபி வந்து அந்த மாதிரியான கட்சி கிடையாது, கூட்டணி கட்சி அந்த மாதிரிலாம் எல்லா கட்சிகளுடைய ஒரு நட்பா எல்லா தருணங்களையும் பழகக்கூடிய ஒரு கட்சி தான். அது இங்க உள்ள திராவிட கட்சிகளுக்கு இல்ல, அதுக்கு நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கறாரு. எப்படி பாருங்க? இல்ல, அது அவங்களுடைய கருத்து. எங்களை பொறுத்த என்னன்னாக்கா, இன்றைக்கு வந்து அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை அருண் ஜேட்லி அவர்கள் சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பை எங்களுடைய கட்சி கருத்தில் கொள்ளும், இடதுசாரிகள் கருத்தில் கொள்வாங்க. இதனால வரக்கூடிய அரசியல் விளைவுகள், இதனால வரக்கூடிய என்னென்னலாம் அரசியல் ரீதியான விளைவுகள் ஏற்படலாம் என்பதெல்லாம் நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பார்ப்போம், இதை கூர்ந்து கவனிப்போம். இது குறித்து எங்களுடைய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கும். இப்ப அவர் சொல்லியிருக்கிறதுல வந்து திமுக வந்து ஒரு ஊழல் குற்றச்சாட்டுல இருக்கும்போது காங்கிரஸோ மற்ற கட்சிகள் நடைபெற்றதை விட நாங்கள் வந்து சந்தித்ததுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, இதுல எந்த அரசியல் உள்நோக்கம் இல்லைங்கிறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஒரு செய்தியை பதிவு பண்ணணும்னா, மக்களின் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா பெங்களூர் நீதிமன்றத்தில் 4 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கப்பட்ட பிறகு தமிழ்நாட்டில் எவ்வளவோ மாற்றங்கள், எவ்வளவோ மக்கள் பிரச்சனைகள், ஆனால் எந்த பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத முன்னாள் முதலமைச்சர் ஏன் இப்ப நடந்து முடிந்த 4 நாள் ஆகல ஜல்லிக்கட்டு திருவிழா, ஆண்டாண்டு காலமாக தமிழருடைய திருவிழாவாக இருந்த ஏறு தழுவுதல் என்று சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டு நடக்காத ஒரே பொங்கல் நடந்து முடிந்த பொங்கல். அதற்காக ஒரு தமிழர்களின் கலாச்சாரத்தை காப்பதற்கு ஒரு சிறு முயற்சியை எடுக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து அவர் வந்து கடிதம் எழுதினார். கடிதம் எழுதியும் காலமாட்ட அடக்க முடியல, அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கல. கடிதம் எழுதுறது வந்து கண்துடைப்பான வேலையைத்தான் பண்ணாங்களே தவிர மக்களுக்கான எந்த ஒரு முன்முயற்சியும் எடுக்காத இந்த மக்கள் முதலமைச்சர் எந்த முயற்சியும் எடுக்காமல் இன்னைக்கு இவங்களை பாக்குறது மட்டும் இன்னைக்கு 40 நிமிடம் சந்திச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இவரை சந்திச்சிருக்கிறது மரியாதைக்குரிய தோழர் பிஜேபியை சார்ந்த மாதிரி டெல்லி அரசியலில் சர்வசாதாரணமான ஒன்று, தமிழ்நாட்டு அரசியலில் மட்டும் இது வந்து வித்தியாசமா பார்க்கப்படுறாங்க. யாரை பாக்குறாங்க, அவங்களோட கேரக்டர் என்ன, பின்புலம் என்ன, இதை வச்சுதான் ஒரு முடிவுகளுக்கு வரப்படுகிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய அருண் ஜேட்லியை அம்மையார் ஜெயலலிதா சந்திச்சிருக்கிறார். இதுக்கு பின்னாடி நீங்க கொஞ்சம் பின்னோக்கி போனீங்கன்னா,
அதே பிஜேபியை சேர்ந்த மரியாதைக்குரிய யஸ்வந்த் சின்ஹா அவரும் நிதித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் நிதித்துறை அமைச்சராக இருக்கும்போது சென்னைக்கு வருகிறார், ஒரு விருந்து நடைபெறுகிறது. விருந்து முடிஞ்சிட்டு போறப்போ ஒரு கடிதம் கொடுக்குது, அம்மையார் ஜெயலலிதா கடிதம் கொடுக்குறாங்க அன்னைக்கு. அத இன்றைக்கு யாராலையும் மறுக்க முடியாத அளவிற்கு ஒரு புத்தகமா எழுதியிருக்கார் யஸ்வந்த் சின்ஹா. நான் ஜெயலலிதா அம்மையார் வீட்டுக்கு சென்ற போது மத்திய அரசு சம்பந்தப்பட்டிருக்கூடிய வழக்குகளில் என்னை விடுவிப்பதற்கு நீங்கள் முயற்சியை முன்னெடுங்கள் என்று சொல்லி அவர் இவர் லெட்டர் கொடுத்து அது பதிவு பண்ணப்பட்டு இன்றைக்கும் வரலாற்று ஆவணமா இருக்குது. கடிதமா இன்னைக்கு அந்த அம்மா எழுதிட்டா, அவர் புத்தகமா எழுதிட்டாரு, இந்த அம்மா கடிதம் கொடுத்துருச்சு. என்றைக்காவது ஒரு நாள் மக்கள் முதலமைச்சர் என்று சொல்லக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா நான் கடிதம் கொடுக்கல, அதுக்கு எனக்கு சம்பந்தம் சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்களா? ஏன்னா அதை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் வாஜ்பாயிட்ட போய் கொடுத்தேன், வாஜ்பாய் கண்டுக்கிற வேண்டாம்னு சொன்னாங்க, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் இவங்க இன்சிஸ்ட் பண்ணதை யாரும் மறுக்க முடியாது. அதனாலதான் இன்றைக்கு அம்மையார் ஜெயலலிதா ஏற்கனவே இவர் முதலமைச்சரும் கிடையாது, அதையும் தாண்டி குற்றம் நிரூபிக்கப்பட்ட ஒரு குற்றவாளி. ஒரு குற்றம் நிரூபிக்கப்பட்ட குற்றவாளி ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கிற ஆளை சந்திக்கிறதுனால, அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது டெல்லிக்கு போனாங்க, சவுத் பிளாக்ல அருண் ஜேட்லி அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்ததுக்கு பிறகுதான் இதுல ஒரு சுமூகமான இந்த வருமான வரி வழக்குல ஒரு சுமூக முன்னேற்றம் ஏற்பட்டு அம்மையார் ஜெயலலிதா 2 கோடி அவதாரம் கட்டி நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கனாலதான் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, பிஜேபி கூட்டணியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் சொல்லுகிறார், இன்றைக்கு சேலத்துல சொல்லியிருக்காரு அந்த சந்திப்புல மர்மம் இருக்குன்னு. EVKS இளங்கவன் சொல்கிறார், இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகமும் சொல்லுகிறது இவர்கள் 2 பேர் சந்தித்ததில் உள்நோக்கம் இருக்கிறது என்று சொல்லி. அதைத்தான் கழகத் தலைவர் கலைஞர் பதிவு செய்திருக்கிறார். என்ன உள்நோக்கம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு மரியாதை நிமித்தமா இந்தியாவில் 2 தலைவர்கள் சந்திக்க வாய்ப்பே இல்லையா? மரியாதை நிமித்தங்கிறத நாங்க இல்ல மறுக்கல. ஆனா இது ஏற்கனவே ஒரு வழக்குல இவங்க குற்றவாளியா தண்டிக்கப்பட்டு இன்னைக்கு பெயில்ல வந்திருக்கிறாங்க. இன்னொரு வழக்கு, அதுவும் மரியாதைக்குரிய அருண் ஜேட்லி அவர்களுக்கு துறை சார்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது, அந்த துறை சார்பான வழக்கு நிலுவையில் இருக்கும்போது இப்ப நாங்க போய் சந்திக்கிற சொல்றோம். இன்னைக்கு வேற மேனகா காந்தி அன்னைக்கு சொன்னாங்க, இவங்க குற்றவாளியின் தீர்ப்பு கொடுத்து பெங்களூர் பரப்பனாக்கிரகத்தை உள்ள இருக்கும்போது ஐ சப்போர்ட் ஜெயலலிதான்னு சொன்னாங்க. அவங்க குற்றவாளியா இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அதை யாரும் அன்னைக்கு இது பண்ணல. மித்த அமைச்சர்கள் வந்தா பாக்குறத போது சொல்ல மாட்டாங்க. ஆனால் வருமான வரித்துறைக்கு பாத்தியப்பட்ட இருக்கக்கூடிய அந்த துறையினுடைய அமைச்சர் வருகிறார், அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. இதனால அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற சந்தேகங்களை ஊடகங்களும் அரசியல் தலைவரும் எழுப்புறாங்க. நிச்சயமா அப்ப இது கூட்டணியில் இருக்கக்கூடிய ராமதாசன் எழுப்புறாரு. நிச்சயமா இப்ப ஆரம்பத்துல அவங்க மரியாதை நிமித்தம் அப்படிங்கிறது அந்த கேள்வி கூட அவர் சொன்ன பதில், இவங்க நாங்க பார்த்து அதை அரசியல் ரீதியா பாக்குறோம், பிஜேபி அதிமுக கூட்டணி அமையும் பட்சத்தில் இடதுசாரிகள் கொள்கை ரீதியா எதிர்கொள்வோம்னு அவர் சொன்னது. இப்ப இவர் இளமரி சார் வச்ச விவாதம் என்னன்னா, இப்ப அவங்களுக்கு இப்ப ஒரு அரசியல் தலையீடு இருக்குமோன்னு ஒரு அச்சம் இந்தியால எல்லா வழக்குகளையும் இருக்கு. அது திமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும். அதாவது அந்தந்த கட்சிக்கு பிடிக்காத ஆட்கள் வரும்போது, ஆட்சி வரும்போது தான் வழக்குகளை தொடுக்கப்படுது, நடைபெறுதுங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கின்ற ஒரு காலகட்டத்துல இப்ப இவங்களுக்கு அந்த வழக்கு இருக்கும்போது அந்த துறை சார்ந்த ஒரு அமைச்சர் பாக்குறதும் இது ஒரு சந்தேகத்தை அதிகப்படுத்துதா இல்லையா அப்படிங்கிறது. அதாவது இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிதர்சனத்திற்கும் உண்மைக்கும் உட்பட்ட விஷயங்கள், யூகத்தின் அடிப்படையில் எழும் விஷயங்கள் ரெண்டா பிரிப்போம். இல்ல உண்மைக்கும் நிதர்சனத்திற்கும் உட்பட்ட விஷயங்களை முதலில் பார்ப்போம். இப்ப பாராளுமன்றத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடந்த தேர்தல் முடிவுகள் என்ன சொல்லியிருக்குன்னா, 13-15 கட்சிகள் 5 எம்பிக்கள் 10 எம்பிக்கள் 15 எம்பிக்கள் என்று இருந்த காலம் முடிந்து இப்ப லோக்சபால பாத்தீங்கன்னாக்க பாரதிய ஜனதாவுக்கு அறுதி பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ராஜ்யசபால அவங்களுக்கு இன்னும் கிடைக்கல. இப்ப சில மாநிலங்களில் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார்கள். இந்த மாநிலங்களில் இருந்தெல்லாம் உறுப்பினர்கள் ராஜ்யசபாவுக்கு போறதுக்கு இன்னொரு 1.5 ஆண்டுலேருந்து 2 ஆண்டு அவகாசம் தேவைப்படும். அப்புறம் தான் அவங்களுக்கு அங்கேயும் ஒரு பெரும்பான்மை அல்லது பெரும்பான்மையை எட்டக்கூடிய அளவிற்கான ஒரு நிலை ஏற்படும், எண்ணிக்கை ஏற்படும். இப்போ லோக்சபால பாத்தீங்கன்னாக்க 43 எம்பிக்களுடன் காங்கிரஸ் பிரதான எதிர்கட்சி என்ற நிலையை கூட எட்ட முடியாத அளவில் இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கு, முக்கிய எதிர்கட்சியாக இருக்கிறது. அடுத்து பாத்தீங்கன்னா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் 37 எம்பிக்களை கொண்டிருக்கிறது. இப்ப முக்கியமான மசோதாக்கள் அங்கே நிலுவையில இருக்கு. இவங்களுடைய பிரச்சனை காங்கிரசுடன் மல்லு கட்டி கொண்டிருக்கிறார்கள் பாரதிய ஜனதா. இன்னொரு பக்கம் மேற்கு வங்கத்தில் இடதுசாரிகளை ஓரம் கட்டிவிட்டு பிரதான எதிர்கட்சியாக உருவாகும் நிலையில் அங்கே பாரதிய ஜனதா இருக்கிறது என்கிற பொழுது மம்தாவுடனும் இவர்களுக்கு சுமூகமான இது இல்லை. இப்போ அவர்களுடைய கூட்டணி கட்சிகளான அகாலி தளத்தினுடனேயே அவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது
பிரதான கட்சியாக கட்சிகளாக இருப்பதில் 37 எம்பிக்களை கொண்ட அதிமுக அங்கு முக்கிய அங்கம் வகிக்கிறதுன்னும் பொழுது மசோதாக்களை இப்போ நில அபகரிப்பு மசோதாவை இவர்கள் அவசர கதியில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ அதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்திருக்கு. எல்லா மசோதாவையும் நீங்க அந்த மாதிரி கொண்டு போக முடியாது. எமர்ஜென்சி ஆர்டினன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போக முடியாது. விவாதத்திற்கு உட்படுத்த வேண்டும். விவாதத்தில் உட்படுத்தும் பொழுது ஆதரவு தேவைப்படுகிறது. அந்த ஆதரவை பெறுவதற்கு இந்த சந்திப்பு ஒரு இதுவாக இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். இதையும் மீறி யூகத்தில் எடுத்துக்கொள்வோம். வழக்கு நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தலையிட முடியுமா? இப்போ வருமான வரித்துறையை பொறுத்தவரையும் வழக்கை பொறுத்தவரையில் மிக தெளிவாக வருமான வரித்துறை ஏற்கனவே நீதிமன்றத்தில் கூறிவிட்டது, நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று. ஸோ அந்த வழக்கு முடிந்து போன ஒரு நிலையில் தான் இருக்கிறது. இப்பொழுது சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தவரையில் மத்திய அரசு எங்கிருந்து இதில் தலையிட முடியும்? ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டாகிவிட்டது. தீர்ப்பின் மீது மேல்முறையீடு இருக்கிறது. மேல்முறையீட்டில் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒன்று தீர்ப்பு சரியாக இருக்க வேண்டும், இல்லை தீர்ப்பு சரியில்லை என்று இருக்க வேண்டும். இதை முடிவு செய்ய வேண்டியது நீதிபதி. எங்கிருந்து மத்திய அரசாங்கம் வந்தது? இப்பொழுது நீங்கள் மத்திய அரசாங்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் குறை கூறுவார்கள், அல்லது மத்திய அரசாங்கம் தீர்ப்பில் தலையிட முடியும் என்று இவர்கள் கூறுவார்கள் என்றால் 16 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள். மத்தியில் இவர்கள் தலையிட்டுத்தான் தீர்ப்பை இப்படி வழங்கினார்களா? அல்லது ரவிசங்கர் பிரசாத் சந்தித்த பின்னர் தீர்ப்பு அவர்கள் செல்வி ஜெயலலிதாவுக்கு சாதகமாக வந்து விட்டதா? தீர்ப்பு எந்த தேதியில் அறிவிக்கப்படும் என்று நீதியரசர் கூறினாரோ அந்த தேதியிலேயே ரவிசங்கர் பிரசாத், அவர் அப்பொழுது சட்ட அமைச்சர், அவர் செல்வி ஜெயலலிதாவை சந்தித்து விட்டு போனார். உடனே தீர்ப்பு அவர்களுக்கு ஆதரவாக வந்து விட்டதா? இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுவதையே இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா அவர்கள் கூறினார்கள், கனிமொழி சம்பந்தப்பட்ட வழக்கில் இருந்த பொழுது ஜனாதிபதி வந்தார், சிஐடி காலனிக்கு வந்தார், முந்திரி பக்கோடா சாப்பிட்டார், எல்லாம் குசலம் விசாரித்தார், சென்றார் என்று. இதில் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மத்திய அரசாங்கத்தின் பல மத்திய அமைச்சர்களே கருணாநிதியிடம் வந்து நின்றார்கள். வந்து நின்ற பொழுதெல்லாம் கனிமொழியே வரவேற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், கனிமொழி பல இடங்களில் அவரது டேப், அந்த கனிமொழி ஜாஃபர் சேட் டேப்புகள் எல்லாம் வெளிவந்தன. அந்த டேப்புகளில் எல்லாம் மிக தெளிவாக ஆதாரங்கள் இருக்கின்றன. பிரதமரே அழைப்பார், நான் தான் தொலைபேசி எடுப்பேன், நான் தொலைபேசி எடுத்து தான் எங்க அப்பாவிற்கு அவர் என்ன சொல்கிறார் என்று மொழி மாற்றம் செய்வேன் என்றே அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் தேசத்திற்கே எதிராக சதி செய்த வழக்கில், சாதாரண வழக்கில் கனிமொழி அங்கே குற்றம் சாட்டப்படவில்லை, தேசத்திற்கே எதிராக சதி செய்த வழக்கில் கனிமொழி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அப்படி குற்றம் சாட்டப்பட்டவரை பிரதமரிலிருந்து அத்தனை பேரும் சந்திக்கிறார்கள். அது பரவாயில்லையா? இது ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே. நாங்கள் இல்ல, அது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, இதுல தண்டனை இப்பொழுது தண்டனை பெற்றிருக்க குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கில் மத்திய அரசாங்கம் பிரதான அரசாங்க தரப்பு வழக்குகளை முன்வைக்கும் நிலையில் இருக்கிறது. இங்கே இவர் குற்றம் சாட்டிருக்கின்ற வழக்கில் மத்திய அரசாங்கம் அரசாங்க தரப்பில் இல்லை. அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் கர்நாடக நீதி அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டுள்ளார். கர்நாடக அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம். எங்கிருந்து பாரதிய ஜனதா வந்தது? சுப்பிரமணிய சாமி ஒரு முறை சொன்னாரு, அந்த எச் ராஜா வைகோ மேட்டர் வந்தப்ப மதிமுகவினரை ஈடுபட்டால் ஜெயலலிதாவுக்கான ஜாமீன் மனு ரத்து. இது சுப்பிரமணிய சாமியோ இல்ல தமிழிசையோ அல்லது நாராயணசாமியோ 1000 உலகங்கள் நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், பிணை எப்படி வழங்கப்பட்டுள்ளது? இவருக்கு பிணை ஏதாவது கண்டிஷனல் பில் வழங்கப்பட்டிருக்கிறதா? இல்லையே. பிணை வழங்கப்பட்டிருக்கிறது எந்த விதமான கண்டிஷனும் இல்லாமல், எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் பிணை இத்தனைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான தலைவருக்கு இப்படிப்பட்ட ஒரு வழக்கில் பிணை காரணமே சொல்லப்படாமல் பிணை வழங்கப்பட்டிருப்பது இந்த வழக்கில்தான். இதில் உடனே சிலர் சொல்வார்கள், செல்வி ஜெயலலிதாவுக்கு மட்டும் சிறப்பு சலுகைகளான இல்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு மட்டுமே சில கட்டுப்பாடுகள் வைத்திருக்கிறார்கள். இப்போ லாலு பிரசாத் யாதவ் 16 ஆண்டுகள் அந்த வழக்கை சந்தித்தார். அவருடைய மாட்டுத்தீவன ஊழல் வழக்கை சந்தித்து தண்டனையும் பெற்றுள்ளார். இப்பொழுது மேல்முறையீடு நிலுவையில் இருக்கிறது. அவரது மேல்முறையீடு 3 மாதத்தில் முடிக்கப்பட வேண்டும், 4 மாதத்தில் முடிக்கப்பட வேண்டும் என்ற எங்கேயாவது சட்டங்கள் போட்டிருக்கிறதா அல்லது ஆணைகள் பிறப்பித்திருக்கிறதா உச்சநீதிமன்றம்? இல்லையே. ஆனால் இவருக்கு மட்டும் எதற்காக அந்த ஆணைகளை பிறப்பித்தது? அப்படி என்றால் லாலு பிரசாத்துக்கு ஒரு சட்டம், செல்வி ஜெயலலிதாவுக்கு ஒரு சட்டமா? இப்படி கேட்க வேண்டும் என்றால் கேட்டுக்கொண்டே போகலாம். யூகத்தின் அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் நான் நிதர்சனத்திற்கும் உண்மைக்கும் உட்பட்டு என்று பார்க்கும்பொழுது, பாராளுமன்றத்தில் இன்றைக்கு மசோதாக்களை நிறைவேற்ற பாரதிய ஜனதாவுக்கு அதிமுகவின் தேவை இருக்கிறது. அதனால அந்த சந்திப்பு இந்த மேல்முறையீட்டு மனுவுல அன்பழகன் போட்ட மனுவை நிராகரிச்சிருக்காங்க.
தன்னையும் மனுதாரரா சேர்த்துக்கணும்னு சொன்னதையும் நிராகரிச்சிருக்காங்க. இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு கோரிலேட் பண்ணி பார்க்கும்போது இவங்க எதுவும் கூட்டணிக்கு அச்சாரம் போடுறாங்களா இல்ல வேறு சில விஷயங்கள் அனுகூலங்கள் இருக்கா? இதை நான் இந்த கேள்வியை இந்த வழக்கு தமிழகத்திலிருந்து கர்நாடகத்திற்கு மாற்றப்பட்ட பொழுதே இந்த கேள்வியை நாங்கள் கேட்டோம். நாங்கள் என்ன சொன்னோம் என்றால், இப்பொழுது நீங்கள் ஒரு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ நம்பிக்கை இல்லை என்று சொன்னால், அந்த நீதிபதியை நீங்கள் மாற்றுவது ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அந்த நீதிமன்றத்தையே அங்கிருந்து எடுத்து இன்னொரு மாநிலத்திற்கு மாற்றுவேன் என்பது அபத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது தமிழக அரசாங்கத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார்கள், தலைமை பொறுப்பில் இருக்கிறார்கள். அதனால் அவர் மீதான வழக்கு இல்லை, அவர் சம்பந்தப்பட்ட வழக்கில் அந்த அரசாங்கம் தலையிட முடியும், நீதிமன்றத்தின் முடிவை மாற்ற முடியும் என்ற சூழல் இருக்கிறது என்றால், இப்ப ஸ்பெக்ட்ரம் ஊழல் மத்திய அரசாங்கத்தில் பங்கு வகித்த ராஜா போன்றவர்கள் மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, கனிமொழி மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகம் அங்கே பங்கு வகிக்கிறது, அரசாங்கத்தில் ஒன்றாக இருக்கிறது என்கிற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடக்கிறது என்பதற்காக அந்த வழக்கை மத்திய அரசாங்கம் தலையிடும் என்பதற்காக பாகிஸ்தான் நீதிமன்றத்திற்கோ பங்களாதேஷ் நீதிமன்றத்திற்கோ நீங்கள் மாற்றுவீர்களா? என்ன அபத்தமான கூற்று இது! அப்பொழுதே இந்த அபத்தம் அரங்கேறியது. நீதிமன்றத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றால் அந்த நீதிபதியை நீங்கள் மாற்றலாம். அதை விடுத்து நீங்கள் அந்த நீதிமன்றத்தை அங்கிருந்து நான் வேறு இடத்துக்கு மாற்றுவோம் என்றால் நீங்க என்ன சொல்ல வருகிறீர்கள்? சென்னை உயர் நீதிமன்றத்தின் மீதே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்ல வருகிறீர்களா? ஏன்னா சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடந்தது. அதான் சொல்றேன், அப்பொழுதிலிருந்தே இந்த கேள்வி வருகிறது. இப்ப நீங்கள் யூகத்தின் அடிப்படையில் இவர்கள் தலையிட முடியுமா, அவர்கள் தலையிட முடியுமா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் இதையெல்லாம் நீங்கள் கேட்கலாமே. 16 ஆண்டுகள் கருணாநிதி பங்கு வகித்த மத்திய அரசாங்கம் பழனி மாணிக்கம் போன்றவர்களை வைத்து அந்த துறையிலேயே இருந்தார்கள், அவர்கள் எல்லாமே அவர்களை வைத்து இந்த வழக்கில் தலையீடு செய்தது என்று சொல்ல வருகிறீர்களா? நிச்சயமா. இப்ப அவர் இன்னும் முக்கியமான சில விஷயங்களை வைக்கிறார். அதாவது தீர்ப்பு இப்படி வந்தா அவரை சந்திச்சனால நடந்தது, தீர்ப்பு இப்படி வந்துச்சுன்னா இவங்களுக்கு சாதகமா நடந்தது. அதாவது ஒவ்வொரு கட்சியும் அந்த தீர்ப்பு வந்தா இப்படி ஒண்ணு பேசுறது, இப்படி ஒண்ணு பேசுறது. அதே போல இந்த சந்திப்பின் ஏற்கனவே ரவிசங்கர் பிரசாத் சந்திச்சாரு, அதனால என்ன மாற்றங்கள் பெரிய லெவல்ல வந்தது. ரவிசங்கர் பிரசாத் வந்தவொடனே இதே திமுக அதே குரலை கொடுத்துச்சு. எதுக்காக ரவிசங்கர் பிரசாத் சந்திக்கிறாங்கன்னு காங்கிரஸ்காரங்களும் அதே மாதிரி சொன்னாங்க, பெங்களூர் மெட்ரோக்காண்டி தான் சந்திக்கிறாரு அப்படின்னு. அப்ப அதே போல இப்ப தீர்ப்பு இப்ப வேற ஒரு விஷயம் அந்த வழக்கின் தொடர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கும் போது இவர் அருண்ஜேட்லி சந்திக்கிறாரு. இப்ப நீங்க மீண்டும் இதா இருக்குமோன்னு கூட்டணி கட்சிகள் இருந்து எதிர்கட்சிகள் இருந்து எல்லாருமே அதே ஒரு கண்டனத்தை முன்வைக்கிறீங்க. இது எப்படி பாக்குறது? நல்ல கேள்வி. ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இருந்த போது அன்றைக்கு வேளாண்மை துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய மறைந்து விட்ட ஐயா வீரபாண்டி ஆறுமுகம் அவர் அமைச்சராக இருக்கும்போது ஒரு குற்றம் சாட்டப்பட்ட ஒருவரை போய் சந்திச்சாரு. குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதை தாண்டி அவர் உறவினர்ங்கிற முறையில சுரேஷ் என்பவரை போய் சந்திச்சாரு. அந்த வழக்கில் இன்னைக்கு அவர் விடுதலை ஆயிட்டார். சுரேஷ் அன்னை குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு அமைச்சர் போய் பார்த்ததுக்கு அம்மையார் மேலும் கீழும் குதித்து அறிக்கை விட்டார். உடனடியாக வீரபாண்டி ஆறுமுகத்தை ராஜினாமா செய்ய சொல்லுங்கள். ஒரு குற்றஞ்சாட்டப்பட்டவரை போய் எப்படி பார்க்கலான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அதைத்தான் நாங்க திரும்ப கேட்கிறோம். அது குற்றஞ்சாட்டப்பட்ட சுரேஷ் இன்றைக்கு விடுதலை ஆகிவிட்டார். ஆனால் இன்றைக்கு நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி இன்னைக்கு பெயில்ல வந்திருக்கிறாங்க. ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளியை ஒரு அமைச்சர் போய் பார்ப்பது என்ன நியாயம்? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? நீங்க அன்னைக்கு முதலமைச்சர் சொன்னார், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாரு, வீரபாண்டி ஆறுமுகம் குற்றவாளியை பார்த்துட்டாரு, அவரை பதவியை விட்டு ராஜினாமா பண்ணுங்கன்னா 4 வருஷம் 100 கோடி ஃபைன் போட்டிருக்காங்க. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு பெயில்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அம்மையார் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, அவரை போய் பார்ப்பது என்ன நியாயம்? பிஜேபி வந்திருக்காங்க, இன்னைக்கு அமித்ஷா வந்திருக்கார், மரியாதைக்குரிய அருண்ஜேட்லி வந்திருக்காங்க. அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய விஜயகாந்த கூட போய் பார்க்கல, இன்னைக்கு அம்மையாரை பாக்குறாங்க. இதுல என்னடா கொடுமைன்னு கேட்டீங்கன்னா, மக்களின் முதலமைச்சர், மக்களுக்காக பாடுபடக்கூடிய முதலமைச்சர் தண்டனை கொடுத்தப்பட்ட பிறகு ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வந்தாங்க, வீட்டை விட்டு வெளியே வரல ஒன்னும். ஏன் இன்னும் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய ஐயா செந்தூர் பாண்டியன் மருத்துவமனையில் இருக்காரு. தான் கட்சியை சேர்ந்த அமைச்சர் உயிருக்கு போராடி கொண்டிருக்காரு. அவரை போய் பார்க்காத ஒரு முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு இவங்க பாக்குறாங்கன்னா, நான் திரும்பவும் பதிவு செய்கிறேன், ஏற்கனவே அவங்களுடைய பிரீவியஸ் ரெக்கார்ட் சொல்லுது. மரியாதைக்குரிய சகோதரர் கிஷோர் கே சாமி சொல்றப்ப சொன்னாரு வழக்குகளை பத்திலாம், அவர் கூட மறுக்கல. எங்க அம்மா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் யஸ்வந்த் சிங் கிட்ட கொடுத்தத இந்த அம்மா இன்னும் மறுக்கல, நான் இன்சிஸ்ட் பண்ணல அப்படிங்கிற சொல்லல. அதனாலதான் எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஏன்னா அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க வேற அமைச்சரை பார்த்திருந்தா, சுஷ்மாவை பார்த்திருந்தாலோ வேற யாரோ பார்த்திருந்தா கூட இந்த அளவுக்கு கழுத்த வந்திருக்காது. அவர் துறை சார்ந்தப்பட்ட அந்த வழக்கு ஏற்கனவே இந்த அம்மா டெல்லியில போய் சவுத் பிளாக்ல போய் பார்த்தாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. 6 மாசத்துக்கு முன்னாடி இதே அருண்ஜேட்லியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த வழக்குல ஒரு திருப்பம் வந்துச்சு.
இன்னைக்கு 2 கோடி ஃபைன் கட்டினதுக்கு அப்புறம் பார்க்க போய் தான் இன்றைக்கு திமுக கேட்கிற கூட இருக்கக்கூடிய ராமதாஸ் கேட்கிறார். டாக்டர், நான் உங்கள்கிட்ட வைக்கிறேன். இப்ப இந்த குற்றம் சாட்டப்பட்டவர், தண்டனை வழங்கப்பட்டவர், இதை பகுத்து இப்ப எல்லா விவாதங்களையும் தொடர்ந்து அது பேசுறாங்க. ஏங்க அது அவங்க அக்யூஸ்டுங்க, இவங்க தண்டனையே பெற்றுட்டாங்க, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பேசுறாங்க. இப்ப என்னதான் இருந்தாலும் அவங்க இன்னைக்கு அவர்கள் மொழியில் சொன்னால் மக்கள் முதல்வர், அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அவன் கீழ் தான் இயங்குது. அதை மறுத்தாலும் அதை விமர்சிச்சாலும் அதான் உண்மையா இருக்கு. இப்ப நடுவண் அரசுல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒருவர் இவங்களை சந்திக்கும் போது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியுமா? அதே சமயம் இந்த மாதிரியான சந்திப்புகள் நடைபெறுவதே நம்ம விமர்சனமா பார்க்க முடியுமா? அதை எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்த தண்டனை பெற்ற ஒருவர் இன்றைக்கு அவங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தோட பொதுச் செயலாளர் இருக்கிறாங்க. அதனால பாரதிய ஜனதா கட்சியில அவர் அருண்ஜேட்லி இருக்காரு. அவர் துரதிருஷ்டவசமாவோ இல்ல அதிர்ஷ்டவசமாவோ நிதியமைச்சராகவும் இருக்காரு. எனவே அவர் போய் சந்திக்கிறாரு. இந்த விஷயத்தை நாங்க ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறோம், ரொம்ப கவனமாகவும் பாக்குறோம், எச்சரிக்கையோட பாக்குறோம். ஏன்னு சொன்னா பாரதிய ஜனதா கட்சி எல்லா விதமான சாகசத்தையும் செய்யும். தமிழ்நாட்டில் எப்படியாச்சும் ஆட்சி வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வர முடியாங்கிறது வேற விஷயம். அதே போலவே இன்றைக்கு அதுக்கு மாற்றா இருக்கே. அவங்க இப்ப திமுக விமர்சிச்சு தானே இருந்தாங்க. இப்ப அதிமுக தலைமை போய் சந்திக்கிறாங்க. அதெல்லாம் கீழே உள்ளவங்க விமர்சிச்சுட்டு இருக்கலாம், மேல அப்படிலாம் ஒன்றும் பெருசா இல்ல. ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி அது சொந்த கருத்து ஏகப்பட்ட சொந்த கருத்துல இருக்கு. பிஜேபி ஏகப்பட்ட சொந்த கருத்து இருக்கு. அது எந்த அங்கீகரிக்கப்பட்ட கருத்துன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. பார்லிமெண்ட்ல பேசினா பிரதமரே வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட அபிஷியல் ஸ்டாண்ட் என்ன ஒவ்வொரு பிரச்சனைங்கிறது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா தான் இருக்கிறது. அதனால பாத்தீங்கன்னாக்க இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, எங்களை பொறுத்தவரை நாங்க தெளிவா இருக்கிறோம். நாங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியை மத்தியிலிருந்து அகற்ற வேண்டிய பொறுப்பு இந்திய நாட்டு மக்களுக்கு இருக்கு. அதை அணிதட்ட வேண்டிய கடமை இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சின்ற அந்த மதவாத ஆட்சியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக காங்கிரஸ் வரக்கூடாது. அது பதிலாக ஒரு பொருளாதார கொள்கையில ஒரு முற்போக்கான கொள்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மாற்று அணி வர வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். அந்த அடிப்படையில் எங்களுடைய மாநாடுகள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருக்கோம். பிஜேபி அல்லாத காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மத்தியில் வர வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் இருக்கிறோம். அதை ஒட்டி தான் மாநிலங்களில் எங்களுடைய அணி சேர்க்கை நாங்கள் வைக்கிறோம். அப்படி இருக்கின்ற பொழுது மாநில கட்சியில நம்ப முடியல. திடீர்னு பாத்தீங்கன்னா இங்க திமுக நண்பர் வந்திருக்காரு, நாங்க பிஜேபியோட சேரவே மாட்டோம் சொல்ல மாட்டாரு. இப்ப கலைஞர் பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டில் அதெல்லாம் நீங்க அப்படி உறுதியால எந்த காலகட்டத்தில் எடுத்துக்க முடியாது. அதே போல அதிமுக நான் காங்கிரஸோட போகவே மாட்டேன், நான் பிஜேபியோட போகவே மாட்டேன் அப்படின்னு அவரும் சொல்ல முடியாது. இவரு காங்கிரஸோட போகவே மாட்டோம், பிஜேபியோட போக மாட்டோம் சொல்லுங்க, அது சொல்ல முடியாது அவங்களால. அதே போல மதிமுக எடுத்துங்க, இல்ல டாக்டர் ராமதாஸ் எடுத்துங்க. அதனால மாநில கட்சிகளை பொறுத்தவரை அவர்களுடைய அஜெண்டாவில கிளியரா இருக்கிறாங்க, எப்படியாவது ஆட்சி வர வேண்டும் பார்க்கிறார்களுடைய. எங்களை பொறுத்தவரை பிஜேபியும் காங்கிரஸ் ஒரே பொருளாதார கொள்கை கடைபிடிக்கிறது. அதே சமயத்தில் பிஜேபி மோசமான ஒரு வகுப்பாத சக்தியா இருக்கிறது என்ற பார்வை நாங்க பார்க்கிறோம். அப்ப அந்த பார்வை மற்ற கட்சிகள், நான் திமுக அதிமுக ஒரு உதாரணத்தை சொன்னேன், அகில இந்திய லெவலில் அதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப எங்களுடைய அந்த நோக்கத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பல்வேறு கஷ்டங்கள் இருக்கு. இன்றைக்கு ஒரு மாற்றம் வந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக பாத்தீங்கன்னாக்க ஜனதாதளிலிருந்து பிரிந்த பல்வேறு கட்சிகள், கிட்டத்தட்ட 7 கட்சிகள் ஒன்று சேர்வதற்கான ஒரு முயற்சி எடுத்திருக்கிறாங்க. அப்ப 3வது கட்டம் 4வது கட்டம் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. அது ஒரு நம்பிக்கை கொடுக்குது. காங்கிரஸுக்கு மாற்றாக பிஜேபி வட இந்தியால தானே இல்ல, வட இந்தியாவில ஒரு முக்கியமான விஷயம் தானே. நம்ம அகில இந்திய லெவலில் பிரிச்சு பார்க்க முடியாது. தமிழ்நாட்டை தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் எதுவா இருந்தாலும் மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய தான் கடைபிடிச்சாலும், அது மேற்கு வங்கத்தில் இடதுசாரி இருந்தாலும் சரி, இல்ல கேரளாவில் இடதுசாரி இருந்தாலும் சரி, திரிபுரால இடதுசாரி அரசாங்கம் இருந்தாலும் கூட மத்தியிலுடைய அரசாங்கம் எத்தகைய பொருளாதார கொள்கையை கடைபிடிக்கிறதோ அதை தான் அவங்க கடைபிடிச்சாகணும். அதே திசை மாறி இல்ல மாறி தான் தனி நாடெல்லாம் போக முடியாது. அதனாலதான் சிக்கலே இருக்கு. அதனால மத்திய அரசுடைய கொள்கைகளை கடைபிடிச்சதுனால மேற்கு வங்கத்துல இடதுசாரியில ஆட்சி இழக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு, நிலை ஏற்பட்டுச்சு. அதனால பிரச்சனை இப்படி பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே மாநில கட்சிகள் பல மாநிலங்களே ஒரு உறுதியற்ற அரசியல் நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள், எப்ப எதுனாலும் செய்யறாங்க. அப்ப அந்த அடிப்படையில பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு முக்கியமான தலைவர் நிதி அமைச்சர் மரியாதை ஜெயலலிதா அவர்களை சந்திச்சிருக்காருனாக்கா அது ஒரு அலட்சியப்படுத்தி விட முடியாது, அது கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். எங்களை பொறுத்தவரை இடதுசாரிகளை பொறுத்தவரை அதை நாங்கள் கூர்ந்து கவனிக்கிறோம். அதை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலைகளை அதோட பொருத்தி பார்க்கிறோம். அதனால எங்களுடைய தலைமை அதெல்லாம் கணக்கில் கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது எல்லாருக்குமே இந்த விஷயங்களை அதாவது இது ஒரு சட்டப்படியோ இதுபடியோ ஒரு கட்சி தலைமையை இன்னொரு கட்சியில இருக்கக்கூடியவர் சந்திக்க கூடாது அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் கிடையாது. அப்படி யாருமே அப்படி சொல்ல முடியாது. ஆனா நம்ம அரசியல் ஊகங்கள் தான் இது வர்றது. அப்படிங்கிறப்ப இப்ப நீங்க உங்க கூட்டணிங்கிறப்ப பாமக தேமுதிக தான் உங்க கூட்டணியில இருக்கிறாங்க. உங்க கூட்டணி கட்சியில இருக்க பாமக அதை விமர்சனம் பண்ணியிருக்காங்க.
அமித்ஷாவை பார்க்க போன விஜயகாந்தை கூட அவர் புறந்தள்ளி இருக்கிறார். ஒரு தினசரியில முதல் பக்கத்துல அதை விரிவா கூட போட்டிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. விஜயகாந்த் வந்து அங்கிட்டு திரும்பி கோமா நிக்கிற மாதிரி, அமித்ஷா நிக்கிற மாதிரி ஒரு படம் போட்டிருப்பாங்க, ஒரு பத்திரிகையில கூட போட்டிருந்தாங்க. ஏன் அவர் தேமுதிக வந்து இன்று வரை பாரதிய ஜனதாவை பெரிய லெவலில் விமர்சிக்கல, கூட்டணி தான் இருக்கிறாங்க, பாமக கூட அப்பப்போ விமர்சிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விஜயகாந்தை கூட பார்க்காமல் இவர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்களை போய் பார்த்தது அப்படிங்கிறது வந்து ஒரு கூட்டணிக்கா இது பண்றாங்களா, இல்ல பாஜக அங்க தனிச்சு இருக்க முடியாது, ஏடிஎம்கேயோட போய்க்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனைகள் வருதா, அதுக்காக அவங்களுடைய வழக்குகளை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதுக்கு உதவி செய்யலாங்கிற நிலை வருதா? அவர் மீண்டும் மீண்டும் அழுத்தி சொன்ன மாதிரி அந்த துறை சார்ந்த அமைச்சருங்கிறத வலியுறுத்தினாரு. ஏற்கனவே இப்படி ஒரு அனுபவம் அதிமுகவும் பாஜக இருக்குங்கிறதையும் அவர் அழுத்தி சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு பாஜக வலுப்படுத்துவதற்கு ஒரு அதிமுகவுடைய தயவையும் அதிமுக தேவையானதை நம்ம செஞ்சு தரக்கூடிய ஒரு சூழல், ஒரு பரஸ்பர ஒப்பந்தங்கிற மாதிரி போக வாய்ப்பு இருக்கிறதா? வருமான வரித்துறை வழக்கு சொன்னாருங்க. வருமான வரித்துறை வழக்கு கிட்டத்தட்ட 18 வருஷமா நடந்துட்டு இருக்கு. இந்த வழக்கு என்பது வருமான வரி, நான் ஜெயலலிதாவை மட்டும் குறிப்பிடவில்லை, வருமான வரி கட்டுபவர்களை நீங்கள் வந்து ஜெயில தள்ளணும்ன்ற சட்டம் வந்து வச்சீங்கன்னா வருமான வரி கட்டுவதற்கு யாராவது தயாராவாங்களா? முதல்ல நம்ம இதை சிந்திக்கணும். உங்களுடைய பர்சனல் வெஞ்சன்ஸை திமுக வந்து அதை ஃபோர்ஸ் பண்ணி பழனி மாணிக்கத்தை வைத்து அந்த சட்டத்தையே அங்க கொண்டு வராங்க. இந்த மாதிரி தவறு செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று ஜெயலலிதா ஒரே ஒரு நபருக்காக அது ஒரு இம்ப்ளிமெண்ட் கொண்டு வராங்க. அதுக்கு சிதம்பரம் அவர்களும் உடந்தையா இருக்காரு, சிதம்பரம் நிதியமைச்சரா இருக்கும்போது. அது கொண்டு வந்த பிறகு அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்ல போய் தண்டனை வழங்க வேண்டும். நீங்க வந்து இதுல வந்து சமரசமே கிடையாது, அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களை வந்து லாக் பண்ணணும். ஜெயலலிதா லாக் பண்றதுக்காக எத்தனை ஆயிரம் பேர் பாதிக்கப்படுறாங்க. நீங்க வருமான வரித்துறையிலே வருமான வரி கட்டுபவர்கள் எல்லாம் நீங்கள் வந்து வருமான வரித்துறை இதுவரைலாம் எப்படி தெரியுங்களா பார்த்தது? வருமான வரி கட்டுபவனை திருடனாக தான் பார்த்தது, ஏமாற்றுபவனாக தான் பார்த்தது. இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கம் வந்த பிறகுதான் அந்த கண்ணோட்டத்தை நாங்கள் மாற்றுகிறோம். வருமான வரி கட்டுபவர்கள் இந்தியாவில் 128 கோடி 126 கோடி இருந்தாலும் 1 கோடியோ 2 கோடி பேருக்குள்ளதான் வருமான வரியை கட்டுறாங்க. நீங்க அந்த வருமான வரி கட்டுபவர்களே அரசாங்கத்துக்கு உதவி செய்பவர்களே நீங்க திருடனா பாத்தீங்கன்னா எப்படி வந்து அது வந்து நீங்க நல்ல ஒரு லாஜிக், நல்ல அரசாங்கமாக இருக்கும். இதுவரைக்கும் காங்கிரஸ் வந்து அப்படிதான் பார்த்துட்டு இருந்தது. முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி அதுக்கான தீர்வுகளை நாம கொடுத்திருக்கோம். இது நீங்க கீழ்நிலையில எந்த இடத்துல நீங்க வந்து வருமான வரி கட்டுறீங்களோ அந்த அதிகாரி மட்டத்திலேயே நீங்க இதை தீர்த்து கொள்ள வேண்டும். சமரசத்துக்கு நீங்க மனு அளிக்கலாம். ஜெயலலிதாவுக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் இது மாதிரியான தண்டனைகளுக்கு உட்பட எல்லாருக்குமே தான் கொடுத்துருக்கோம். இப்போ திமுக சொல்ற மாதிரி நீங்க ஜெயலலிதாவுக்கு மட்டும் நீங்க இதை வந்து தனியா ஒரு இது கொடுக்குறீங்கன்றதெல்லாம் நீங்க எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி நாங்க வந்து கூட்டணிக்காக ஏடிஎம்கே கூட போக வேண்டிய ஒரு அவசரமான ஒரு காலகட்டமும் இப்போ கிடையாது. இப்போது இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கவங்களுக்கு மாநில தேர்தலை சந்திப்பதற்கு எங்களுடைய முடிவு தமிழகத்திலே தனித்து போட்டியிட வேண்டும், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை கொண்டு வரணும்ன்றதான் எங்களுடைய முடிவு. இதுல வந்து திமுகவா அண்ணா திமுக எங்களுடைய கூட்டணியில் அந்த லிஸ்ட்லயே கிடையாது. இந்த விஷயம் வந்து ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் இருக்கக்கூடிய இந்த மசோதா பிரச்சனைகளுக்காக தான் ஜெட்லி அவர்களை சந்தித்தார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். இந்த விஷயம் தான் நடந்தது. ஆனா இது கற்பனைக்கு சம்பந்தம் இல்லாமல், அதாவது விஜயகாந்தை பார்க்கல, அவர் உணவு அருந்த சென்று விட்டார் அமித்ஷா அவர்கள். அந்த நேரத்துல ஒரு விஜயகாந்த் வந்தார், அவரும் போயிட்டார். ஒரு கூட்டணி கட்சி தலைவரை பார்க்காம போனதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? இல்ல, பத்திரிகைகள்ல தான் இந்த மாதிரி ஏசியங்கள் வருது. என்னன்னா இவர் வந்தாரு, இவர் பார்க்கல, இவர் அப்படி போயிட்டாரு, அந்த ரூமுக்கு போயிட்டாரு, அது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் அவர் அப்படி அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ வந்து விஜயகாந்த் வந்தார், அவர் கோமா வெளியில போயிட்டாருன்றதெல்லாம் பத்திரிகைகளுடைய ஏசியங்கள் தான். நீங்க நேரடியாக சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்க தேர்தல் அவர் நினைச்சிருந்தா எப்பனாலும் சந்திக்கணும்னு நினைக்கும் போது நாங்க வந்து போன தடவை அமித்ஷா அவர்கள் வரும்போதே விஜயகாந்த் அவர்களை சந்திக்கணும். தேர்தல் பிரச்சாரம் இல்ல, சென்ற முறை இப்போ ஒரு 20 நாளுக்கு 1 மாசத்துக்கு முன்னால வந்து போதே விஜயகாந்த் அவர்களை சந்திக்கணும். அவர் மதுரையில இருக்காரு, அவரால் சந்திக்க முடியாம தான் இவர் டெல்லிக்கு போயிட்டார். சென்னையில இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கேற்று விட்டு விஜயகாந்த் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று கேட்டபொழுது விஜயகாந்த் அவர்கள் நாங்க மதுரையில இருக்கார், இப்ப சந்திக்க முடியாதுன்றதுனால தான் அமித்ஷா அவர்கள் அப்பவே சந்திக்கல. அதனால இதெல்லாம் வந்து தேவையில்லாத சில விஷயங்கள். பத்திரிகைகள் அன்றைக்கு வந்து செய்தியை வந்து முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலநிலை வந்து விட்டதுனால ஏதாவது ஒரு செய்தி இன்னைக்கு திடீர்னு பூஸ்ட் பண்ணணும், அது வந்து முக்கியமான செய்தியா ஊடகங்கள்ல வரணும்னு நினைக்கும் போது அது மாதிரி செய்திகள் நிறைய வருது. அதுக்கு எல்லாம் நீங்க பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ அண்ணன் சொன்னாரு பிரதமர் அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறதே இல்லை, எல்லாத்துக்கும் பிரதமர் பதில் சொல்லிட்டே. இப்போ தமிழக சட்டமன்றத்தில் பாத்தீங்கன்னா எந்த மந்திரியும் பேச முடியாது, அம்மையார் அவர்கள் மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க சட்டமன்றத்தில். இப்போ ஓபிஎஸ் வந்த இல்ல, நான் அதான் சொல்றேன், எல்லாத்துக்குமே பதில் சொன்ன ஒரே ஆள் வந்து முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தான், முன்னாள் முதலமைச்சர் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்க. யார் கேள்வி கேட்டாலும் எந்த விஷயம் இருந்தாலும். ஆனா அதே மாதிரி நீங்க பாராளுமன்றத்தில் நீங்க எதிர்பார்க்க முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி இருக்காங்க, அந்த துறை சார்ந்த பதில்களை மந்திரி தான் கொடுக்கணும். மந்திரிக்கு அந்த உரிமை இல்லாத பிரதமரே எல்லா பதில்களும் சொல்ல முடியாது. சாதாரண ஒரு மதமாற்ற விஷயம், தாய் மதம் திரும்புவர்களுக்காக நீ முதலமைச்சர் பிரதமர் பதில் சொல்லி ஆகணும்னு எல்லா கட்சியும் கேட்குது. அது வந்து நீங்க மதம் மாற்றுறது என்பதே நீங்க தடை சட்டமா கொண்டு வரலாம்னா அதுக்கு யாரும் பதில் சொல்ல தயாரா இல்ல. சட்டம் தான் ஆல்ரெடி இருக்கு. இல்ல இருக்கு, நாங்க திரும்பியும் சட்டமா கொண்டு வருவோம், இன்னொரு புதுசா கொண்டு வருவோம்னா அதுக்கு யாரும் தயாரா இல்ல. இருக்கிற சட்டமே போதும். அப்ப எதுக்கு இவர் பிரதமர் அதுக்கு பதில் சொல்லணும்?
தாய் மதம் திரும்புவவர்களே நாங்க கூப்பிடுறோம், வர்றாங்க தாய் மதம் திரும்புறாங்க. சொல்ல மாட்டாரா? எதுக்கு பதில் சொல்லணும்ன்றது பதில் சொல்ல வேண்டிய அவர் ஒன்றும் பிரதமரோ பாரதிய ஜனதா கட்சி அதுல நேரடியா தலையிடல. சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி பதில் சொல்லுங்கன்னா பதில் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றாங்க, அப்போ சகோதரர் சொன்ன மாதிரி திரிபுராவுக்கு பிரதமர் அவர்கள் போனார். அதனுடைய முதலமைச்சர் வந்து பிரதமரோட மிக நெருக்கமாக இருந்து எல்லாம் பேசினா எல்லாம் அதெல்லாம் ஒரு குற்றமா பார்க்க கூடாது. ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதமர் அந்த ஸ்தானத்துல தான் பார்க்கணும் தவிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு முதலமைச்சர் பிரதமரோட இவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார் எப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அது வந்து அது விதண்டாவாது. இல்ல நிலம் கையெழுத்து சட்டம் வந்து போய் டி ராஜா போன்றவர்கள்லாம் போய் மோடியை சந்திச்சு பேசியிருக்காங்க. அதனால அந்த மாதிரி உறவுகள் இங்க யாருமே சொல்லல, அப்படி இருக்கணும்னு தான் சொல்றாங்க. அதுதான் நாங்களும் வரவேற்கிறோம். அந்த உறவுகளை வந்து கொச்சைப்படுத்தக்கூடிய மாநிலமாக தமிழகம் ஆகிவிட்டது. நீங்க யார் சந்தித்தாலுமே உடனடியாக அது வந்து வேற ஒரு கோணத்துல தான் பார்க்கப்படுதே தவிர்த்து இது என்ன காரணம் என்றது யாரும் அலசறது கிடையாது. இப்போ பிரதமரே வராருங்க, வருகின்ற நேரத்தில் நாளைக்கு கருணாநிதி அவர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம், சந்திப்பதை வந்து நீங்க உடனே அது வந்து வேற மாற்று அரசியல் இந்த மாதிரி போயிடும், இவரோட கூட்டணி போயிடுவார் என்பது அரசியல்ல தேர்தல் சமயத்துல நீங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். தேர்தலுக்கே சம்மதம் இல்லாத பொழுது இவருடன் கூட்டணி சேர்ந்து எங்களுக்கு ஒன்னும் ஆக போறதில்லை, இல்ல அம்மையாருடன் கூட்டணி சேர்ந்து எங்களுக்கு ஒன்னும் ஆக போறதில்லை. எங்களுடைய கொள்கை எங்களுடைய கோட்பாடு என்பது வேறு. அதாவது இவர்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். இது வந்து நேரடியாக எங்களுடைய மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு அதே மாதிரி சேவை வரி, சாலை சரக்கு மற்றும் சேவை வரி முக்கியமான விஷயம் இன்றைக்கு வந்து இந்தியா முழுவதும் கொண்டு வரணும். நிறைய மாநிலங்கள் ஏத்துக்கிட்டாங்க, அதுல தமிழகம் எதிர்க்குது அந்த சரக்கு வரி விஷயத்தில். அதையும் பேசி முடிக்க வேண்டும். அதுக்கான தமிழக அரசினுடைய ஒத்துழைப்பு வேண்டும் மத்திய அரசுக்கு. முக்கியமான விஷயம் இது. இந்த விஷயத்துக்காக தான் அருண்ஜேட்லி அவர்கள் போய் அவரை சந்திச்சதே. ஏன்னா இன்னைக்கு பட்ஜெட் பிப்ரவரி மாசம் சமர்ப்பித்தாகணும். அதற்கு முன்னால் அந்த சரக்கு வரி சேவை வரியை கொண்டு வரணும்ன்றதுக்காக இவர்களுடைய நேரடியா ஜெயலலிதா அவர்களை சந்தித்து இதற்கான ஆதரவு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எங்களுக்கு வேணும் என்பதை கேட்பதற்காக தான் ஜெட்லி அவர்கள் போய் சந்திச்சார். இதை வந்து வேற வேற மாதிரியான யுகங்களுக்கெல்லாம் ஊடகங்கள் வெளியிடுது, ஊடகங்கள் கற்பனையா வெளியிடும், ஊடகங்களுக்கு அதுதான் அவர்களுக்கான சந்தைங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் விஜயகாந்த வந்து சந்திக்க போனவரை சந்திக்கல, அதுக்கு டீ குடிக்க போனாரு, இந்த மாதிரி சொல்றதெல்லாம் வந்து ஏற்புடையதா இருக்காது. அது மட்டும் இல்லாமல் உங்க கூட்டணி கட்சி தலைவர் இப்ப திமுக ஈவிகேஸை விடுங்க, ராமதாசும் சொல்லியிருக்கிறாரு இது வந்து இந்த சந்திப்பை வந்து அவர் பாக்குறாங்க. ஏன்னா அவங்க ஒரு அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருக்கிறதுனால பாஜகவோட அவங்களும் கூட்டணியில் இருக்கிறாங்க. இப்ப பாஜகவிலிருந்து வரக்கூடிய ஒரு நடுவன் அரசுல பங்கு வகிக்கிறவர் வந்து நேரடியா போய் ஜெயலலிதா பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு அது ஒரு எரிச்சல் ஏற்படுத்துது, கோபத்தை ஏற்படுத்துது. நீங்க அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க, பாமக என்ன பதில் சொல்றீங்க? நான் இதே நான் சொன்ன விஷயம் தாங்க, இது சாதாரணமான சந்திப்பு. இது வந்து கூட்டணிக்காகவோ அடுத்து வர தேர்தலுக்காகவோ அச்சாரம் போடுவதற்காகவோ கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயம் கிடையாது. இது வந்து ராஜ்யசபாவிலே நிறைவேற்ற வேண்டிய மசோதாக்களுக்கான ஒத்துழைப்பு. இது ஒரு முக்கியமான விஷயம். சேவை வரி இந்த விஷயத்துக்காக பேசப்பட்ட விஷயங்கள். இதை தவிர்த்து வேற எதுவுமே அதுக்கு மேல கிடையாது. இதற்கு வந்து நீங்க வந்து கூட்டணியில இருக்கவங்களாம் இது என்ன எங்க இந்த மாதிரியான ஒரு எல்லை மீறி போறது அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ராமதாஸ் அவர்கள் சொன்னார்னா அது அவரு நாங்க என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா கூட்டணியில இருப்பவர்கள்கிட்ட எல்லாம் நாங்க உத்தரவு வாங்கிட்டு எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க வச்சுங்க. அதனாலதான் சென்ற முறை கூட்டணியில இருந்த காங்கிரஸுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்ததே இதுதான். இந்த கூட்டணியில் இருப்பவர்களுடைய அவருடைய நெருக்குதல் காரணமா தான் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அந்த 10 வருஷத்துல வீணா போச்சு அரசாங்கம். யாரோட பேச்சும் கேட்க கூடாது இல்ல, சுயமா முடிவு எடுக்கணுங்க. சுயமா முடிவு எடுப்பதே இங்க தவறுன்ற ஆயிப்போச்சு. கூட்டணி கட்சி வாக்குகள் கூட்டணி ஆட்சி வாக்குகள் எல்லாருமே சேர்ந்து ஆட்சி. இன்னைக்கு வந்து நீங்க ஆட்சி நடத்தணும்னா சில விஷயங்களை நீங்க வந்து இன்னைக்கு கசப்பு மருந்தை சாப்பிட்டுதான் வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு வந்துட்டோம். நீங்க இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் எங்க இருக்குன்னா அது அதல பாதாளத்துல போய் எடுத்துமே தள்ளியாச்சு. அதை நீங்க மீட்டு கொண்டு வரணும்னா நிறைய கசப்பு மருந்துகளை சாப்பிட்டு தான் ஆகணும். அது சாப்பிட முடியாது. இல்ல நீங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்படியே தான் இருக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை நான் என்ன சொல்றேன், லாலு பிரசாத் யாதவும் தண்டனைக்கு உட்பட்டவர் தான். அதானிக்கு அம்பானி அதான் எல்லாருமே கொடுத்திருக்கோம். உங்களுக்கு நீங்க வந்து அதானி அம்பானி மட்டும் எங்களுடைய ஆட்கள் கிடையாது, எல்லாருமே உங்களுக்கு உங்ககிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அதனால நீங்க சாதாரண மக்கள் நிறைய இது வந்து நம்ம எல்லா விஷயத்திலயும் நாம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கோம். கசப்பு மருந்தை சாப்பிடணும்னு சொன்னோடனே அவருக்கு பாவம் கோவம் வருது, அதானிக்கு அம்பானிக்கு கொடுங்க. அவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டினுடைய தொழிலதிபர்களுங்க. வெளிநாட்டுல இருந்து நம்ம எத்தனை ஆயிரம் கோடி இதுக்கு முன்னால இவரு விஜய் மல்லை 5000 கோடி வாங்கிட்டு போனார் காங்கிரஸ். முதலாளிகள் கொடுக்கலங்க. இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. முதல்ல கையில செங்கொடி தூக்கிட்டு கையில தகரடப்பா தூக்கிட்டு உண்டி குளிக்கிட்டு இருந்தா பத்தாது. அவனுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தா தேசம் வந்து முன்னேறும். இளைஞனுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்க கூடாது, அவனுக்கு வேலை வாய்ப்பே வேண்டாம், எங்க பின்னால வர சொல்லுங்க, சரி வராது. இப்ப பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஊகம் தான் இப்ப இந்த அளவுக்கு வருது. இப்ப அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக வழக்குகளை சமாளிக்க இது போன்ற பிரச்சனைகளுக்காக இந்த சந்திப்பு இல்லை. நிச்சயமா பாஜக கூட்டணி கிடையாது. இப்ப நேற்று வரை எப்படி மதவாத சக்தி பிஜேபி அப்படின்ற அதிமுக உட்பட சொல்லிக் கொண்டிருந்ததோ அதை தான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்யுமா அதிமுக?
இல்ல இப்போ மதிப்பிற்குரிய நண்பர் பிரதி அவர்கள் கூறினார்கள், வீரபாண்டி ஆறுமுகம் போய் பார்த்தாரு, அதுக்கு அந்த அம்மையார் அறிக்கையை விட்டாங்க அப்படின்ட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களோட அறிக்கையோட சாராம்சம் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். ஆறுகொலை ஆறுமுகம் என்று அன்புடன் அழைக்கப்பட்ட மறைந்த ஒரு வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் அந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட பாப்பாரப்பட்டி அந்த சுரேஷ் என்பவரை தேசிய கொடி பொருத்திய காரில் மத்திய சிறைச்சாலை என்று சொல்லக்கூடிய சிறைச்சாலை வளாகத்திற்குள் மரபை மீறி எடுத்து சென்று அங்கு சென்று அவர் அகந்தையுடன் சென்று சந்தித்தார் என்பது மரபை மீறிய செயல் என்பதைத்தான் அவர் தேசிய கொடி பொருத்தப்பட்ட காரில் நீங்கள் செல்வதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. இப்போ இந்த அம்மாவே இப்போ இதுக்கு அம்மையாரே இந்த பெங்களூரு நீதிமன்றத்தில் தேசிய கொடி பொருத்தப்பட்ட தேசிய கொடியை அகற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். அதனால நீதிமன்ற வளாகத்திலேயே அப்படி இருக்கும்போது நீங்க மத்திய சிறைச்சாலைக்குள்ள எப்படி நீங்க தேசிய கொடி அதை கண்டித்து அதெல்லாம் சொல்லல. நீங்க யார வேணா சொன்ன, இப்ப குற்றம் சாட்டப்பட்டவர் கருணாநிதி குடும்பத்திலே இருந்த தாக்கரேட்டின் கொலை வழக்கில் கருணாநிதி மகனே குற்றம் சாட்டப்பட்டார். கடைசியில தாக்கரேட்டின் அவர் வெட்டிக்கிட்டு செத்தாருன்னு தான் சொன்னாங்க. அது அப்படி முடிந்து விட்டது. இப்ப நீதிமன்றத்தில் இப்ப தேவர் திருமகனார் சொன்னதுதான், அதாவது சட்டத்தை இவர்கள் நிலைநாட்டுகிறார்கள், நீதியை நியாயத்தையும் நிலைநாட்டுகிறார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் பல வழக்குகள். அது இப்படிதான் அந்த வழக்கம் சார், அதை விட்டுடுங்க, அது விவாதத்திற்கு உட்பட்டது. நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. நான் என்ன சொல்ல வருகிறேன், இது ஒரு விஷயம். இப்ப அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்ப நீங்க சொல்றீங்க இவங்க வழக்குகளுக்காக வழக்கின் பின்னணியை பார்க்க வேண்டும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்போ வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்றால், இப்ப வருமான வரி சம்பந்தப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்க வேண்டும் என்றால் அவர் சொன்னார் யஷ்வந்த் சின்ஹா இப்படி எழுதினார் அப்படின்னு. அங்கிருந்து வாஜ்பாய் அரசாங்கத்திலிருந்து தூதுவராக வந்தவர் ஜஸ்வந்த் சிங். ஒவ்வொரு முறையும் வந்தாலும் 20 to 25 நிமிடம் வரை கார்டனுக்கு வெளியே காத்திருந்து பின்னர் தான் அம்மையாரை சந்தித்து விட்டு செல்வார். இந்த 12 முறையில் ஒரு முறை கூட அவரிடம் இருந்து இந்த கோரிக்கையை வைத்து அவர் அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்க முடியும். வாபஸ் வாங்கவில்லை. இப்பொழுது வருமான வரி வழக்கு, இப்ப இந்த வழக்கு, இப்ப சொத்து குவிப்பு வழக்கையை எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த வழக்கை பொறுத்தவரை நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த தனி நீதிமன்றங்கள் என்று சொல்லக்கூடியவையே எப்படி அமைக்கப்பட்டன என்ற பின்புலத்தை பார்க்க வேண்டும். இப்ப 1996 அந்த வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. ஒரு சாதாரண நீதிமன்றத்தில் தான் அது இருக்கு. ஆனா அதுக்கப்புறம் அது தனி நீதிமன்றங்கள், சிறப்பு நீதிமன்றங்கள் என்று அமைக்கப்படுகிறது. இந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கான கோப்பு 1997 மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பப்படுகிறது. இப்ப சிறப்பு நீதிமன்றங்களை நீங்க எப்படி நியமிப்பீர்கள்? நீங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு அதன் கோப்பை அனுப்ப வேண்டும். மத்திய அரசாங்கம் அதை பரிசீலித்து ஜனாதிபதிக்கு அனுப்பும். அதன் அடிப்படையில் அந்த நோட்டிபிகேஷன். அவர் சொன்னது பரிந்துரை. சொல்லி முடிச்சிடறேன். சொல்லி முடிச்சிடறேன். என்ன வழக்குகளை பற்றி நீங்கள் பேசிவிட்ட காரணத்தினால் இந்த அரசியல் ரீதியாக இந்த வழக்கை எப்படியெல்லாம் அவர் சந்தித்திருக்கலாம் என்பதற்காக நான் சொல்ல வருகிறேன். இப்போ அது அங்க போகுது. இங்கிருந்து கருணாநிதி அரசாங்கம் அனுப்பி வைத்த சிறப்பு நீதிமன்றத்திற்கான கோப்பு மத்திய அரசாங்கத்தில் கருணாநிதி பங்கு வகித்த மத்திய அரசாங்கத்திற்கு செல்கிறது. அங்கே இந்திரஜித் குப்தா அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கிறார். அவர் சில விளக்கங்களை கேட்டு கேள்விகள் எழுப்பி கருணாநிதி அரசாங்கத்திற்கு அந்த கோப்புகளை திருப்பி அனுப்புகிறார். இந்த விளக்கங்களுக்கு பதிலளிக்கவே இல்லை இவர்கள். மாறாக ஒப்புக்கு இவர்கள் மந்திரி சபையை கூட்டி இவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். இந்த தீர்மானம் என்ன சொல்கிறது? இந்த சிறப்பு நீதிமன்றம் என்ற பெயரை மாற்றி கூடுதல் நீதிமன்றங்கள் என்று மாற்றி அமைத்து அது ஆளுநரின் வரம்பிற்குள்ளும் அப்பொழுதைய முதல்வரின் வரம்புக்குள் அதிகாரத்திற்குள்ளும் அடங்குமாறு இவர்கள் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார்கள். ஆக இது சிறப்பு நீதிமன்றமே அல்ல, கூடுதல் நீதிமன்றங்கள் தான். இப்படிப்பட்ட நீதிமன்றத்தை நீங்கள் வாபஸ் வாங்கலாமே, நீங்கள் எதற்காக இதை வைத்திருக்கிறீர்கள் என்று மரியாதைக்குரிய மறைந்த காங்கிரஸ் தலைவர் SR பாலசுப்ரமணியம் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையில் ஒரு கேள்வி எழுப்பும்பொழுது அப்பொழுது முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இல்லை, சட்டத்திற்கு உட்பட்டு அது நீதிமன்றத்தில் நடப்பதனால் இதை நான் குறுக்கு வழியில் சென்று இதை வாபஸ் வாங்க விரும்பவில்லை, இதை நேரடியாக சந்தித்து இதை நான் எதிர்கொள்கிறேன் என்று அப்படித்தான் இதை எதிர்கொண்டு வந்திருக்கிறார் இதுவரையில். சரி, நீங்கள் சொல்வது போலவே இந்த வழக்கில் இவர் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கூட்டணிகளை இவர் வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் 2014 கர்நாடகத்தில் நடப்பது காங்கிரஸ் அரசாங்கம், காங்கிரசுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். அல்லது மத்திய அரசாங்கத்தின் தயவு அவருக்கு மிகவும் தேவை என்றால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைத்திருக்கலாம். இது எதையுமே வைக்கவில்லையே. அப்பொழுதெல்லாம் பார்க்காத ஆதாயம் இப்பொழுது பார்க்க போகிறாரா? இது ஒரு முரணாகவே இருக்கிறது. அவர் இன்னொரு வார்த்தையும் சொல்லும் போது சொன்னார், இல்ல எந்த வித ஆதாயமும் இதுவும் இல்ல. அது மட்டும் இல்ல சொன்னார், யஷ்வந்த் சிங்காவா இருந்தாலும் அருண் ஜேட்லியா இருந்தாலும் அதிமுக தொண்டர் போல காத்திருந்துதான் பாக்கணும்னாரு. அப்ப இப்படி ஒரு சூழல் இருக்கும் போது அது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையா எப்படி இருக்கும்?
அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வழக்கு நடைபெறப்ப நடுவண் அரசு கேட்கிற கோப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறுங்க, நீங்க அதையெல்லாம் பரிந்துரை கடிதங்களா இந்த மாதிரி விஷயங்களா நீங்க கற்பனை செய்து கொள்ளக்கூடாதுங்கிறாரு. நீதிமன்றத்தில் இருக்கும் வழக்கிற்கு இறுதி முடிவு நீதிபதி தான் வழங்க முடியும். இதில் மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் இவை எதுவும் செய்ய முடியாது. நிறைவு கருத்தை பதிவு செய்யுங்க. அவங்க அதாவது கங்கையில் மூழ்கி எழுந்தாலும் காகம் வெள்ளையாகி விடாது. இவர்கள் என்னதான் 1000 சப்பக்கட்டு கட்டினாலும் ₹1 சம்பளம் வாங்கி 5 வருஷத்துல 5-12 ரூபாய் அவ்வளவுதான் வாங்கியிருக்க முடியும். ஆனா இன்னைக்கு 55,000 கோடிக்கு இன்னைக்கு ஊழல் செய்து 4 வருடம் தண்டனை பெற்றிருக்கிறார். மைக்கேல் டி குங்கா தெளிவாக தன்னுடைய நீதிமன்றத்தில் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்காரு, இவங்க எவ்வளவுதான் இன்னைக்கு அவங்க பேசினாலும் ஊடகங்கள் அவரை தூக்கி நிப்பாட்டினாலும் குற்றவாளி என்பதை ஒரு காலத்திலும் யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு 4 வருட தண்டனை பெற்ற குற்றவாளி தான். அந்த குற்றவாளி தான் இன்றைக்கு ஏற்கனவே டான்சி வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டு இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையா சொல்ற மாதிரி இந்திய நீதித்துறை வரலாற்றில் இந்த அம்மா திருடினது உண்மை, திருட்ட பொருளை திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பல வழக்குகளில் இந்த அம்மையார் பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் ஆகட்டும் இப்படி நீதிமன்றத்தை தொடர்ச்சியாக குட்டுப்பட்டவர். அதனால்தான் இந்த இடத்துல இப்ப கூட தோழர் கிஷோர் கே சாமி அவர்கள் மறுக்கல. ஏன் அம்மையார் ஜெயலலிதாவே மறுக்கலையே. நான் அந்த மாதிரி இன்சிஸ்ட் பண்ணல. நான் மத்திய அமைச்சர் யஸ்வந்த் சின்ஹா எனக்கு என்னோட வழக்குல தப்பிக்க வைக்க அருண் ஜேட்லிட்டே அந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறீங்களா? அது அவங்க தான் சொல்லணும். 40 நிமிஷம் பேசினாங்கன்னு சொல்றாங்கல்ல. 40 நிமிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் மக்களின் முதல்வர் என்று சொல்லுவார். நான் தமிழ்நாட்டுல மின்சாரம் பற்றாக்குறை இருக்கு அதுக்காக பேசினேன், ஜல்லிக்கட்டு போட்டிக்காக பேசினேன். மக்கள்ல இன்னைக்கு எங்க குறிப்பா சொல்லணும்னா ராஜபாளையத்தில் இதுவரைக்கும் 22 குழந்தைகள் இன்றைக்கு இறந்திருக்கிறாங்க டெங்கு காய்ச்சல்ல. அதுக்கெல்லாம் வெளிவராத முன்னாள் முதலமைச்சர் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுதான் கேள்வி. அவர் எதற்காக பேசினார்கள்? 40 நிமிஷம் பேசினாங்கன்னா இன்றைக்கு ஊடகம் அல்ல. இன்னைக்கு நான் திரும்ப சொல்லுது, கூட்டணி கட்சி தலைவர் ராமதாஸ் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நிச்சயமா. அப்ப இது ஏதோ ஒரு கூட்டணி அமையும் வாய்ப்பு இருக்கு, அந்த வழக்குல இருந்து விடுவிக்கும், இது மாதிரியான விஷயங்கள் நடைபெற வாய்ப்பு இருக்குங்கிறது உங்களுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா. உங்களுடைய நிறைவு கருத்து. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு சாகசங்களை செய்கிறது. மக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் தந்தை பெரியார் பிறந்த மண்ணில் அந்த வகுப்பாத சக்தி, மதவெறி சக்தி காலுண்டா அனுமதிக்க கூடாது. எனவே எச்சரிக்கை உணர்வோடு மக்கள் அந்த கட்சியை புறக்கணிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இது போன்ற இரு கட்சிகள், மாநிலத்தில் வலிமையாக இருக்கிற கட்சி, மத்தியில் ஆட்சி செலுத்துகிற கட்சிகள் சந்திக்கும் போது, அதனுடைய பிரதிநிதிகள் பேசிக் கொள்ளும் போது அது என்னென்ன ஊகங்களை ஊடகங்கள் ஏற்படுத்துகின்றன, இது என்ன விஷயம் உண்மையா, இது போன்ற விஷயங்கள் நடைபெறுவது முதல் ஒரு சம்பிரதாயமா, இது இயல்பாக நடக்க வேண்டிய ஒன்றா, இதை ஒவ்வொன்றையும் நாம் அரசியலாக்கி பார்க்கின்றோமா, ஒவ்வொன்றையும் தேர்தலை மையப்படுத்தியே சிந்திக்க தலைவர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஊடகங்களும் பழக்கப்படுத்தி விட்டோமா போன்ற பல்வேறு விஷயங்களுக்கான ஒரு விவாத களமாகவும் இந்த விவாத அரங்கம் நடைபெற்றது. இந்த விவாத அரங்கில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் இளம்பருதி அவர்களுக்கும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவாளர் கிஷோர் கே சாமி அவர்களுக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த டாக்டர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் ஒரு விவாத நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தர்.